காலம் ஆரம்பத்துக்கு போராத காலம் இல்லன்னா அவங்ககிட்ட சவால் வருவானா வாத்தியாரு? போராத காலம்னா 2 பேருக்கு தான். மாறி கையில கத்திரி வெட்டுனா அந்த ஆளு கையில பலாந்து ஒண்ணும் இல்லையா, துண்ட கையில குடுத்தா அப்படி உதறனா போறீங்க, அப்படி நூலா விழும் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவன் இல்ல. வாங்கய்யா நீங்களும் உங்க சவாலும். சும்மா கடமா வாத்தியாரே, அவன் கடாரம் அனுப்புகார ஆரம்பம் 18ஆம் தேதி மார்க்கெட்டாண்ட கோதா ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ வர வேண்டியதான். கோதா கிளீன் கத்திரி வெட்டு மாளிகையில சாவணம் இருக்குது ஆரம்பத்துக்கு. எங்கிட்ட கேட்காத எதுக்கா நீங்க தேதி என்ன நீ வேலை தெரிஞ்சாலும் தேதி பத்தி கவலைப்படுற? இறங்குயா வாத்தியார, நமக்கு ரோஷன் தான் பெருசு. அவன் சொல்றான் வாத்தியார, உன்னை பிடிக்கிற புடியில இருந்து துடிக்கணுமா? அந்த சவால்ல ஒரே ஒரு கண்டிஷன், ரோஷமான சண்டையாச்சா, சண்டையில யாராவது செத்தா யாரும் பொறுப்பு இல்ல அப்படின்னு எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டுறானோ. அவன் கையெழுத்து போட்டான். நீ என்ன சொல்ற? நீ செத்தா சம்மதம் எழுதி குத்துரு. என்ன அது? நீங்களும் உங்க சவாலும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எல்லாரும் போங்கய்யா. நானும் என்ன பாக்குறேன், சிங்கமா என்னத்துக்கு நடு ரோட்ல ரவுடிங்க மாதிரி சண்டை போடுவான்னு பாக்குறேன். என்னையா உதவட்டாம வர உலகப்பா, வாத்தியார் பேக் அடிக்கிறாரு. அது எங்க வாத்தியாரா இருக்காரு? என்ன வாத்தியார பயமா? என்னதுக்கு பயம் கிடையாது, நான் சவாலுக்கு வர்றேன். அன்னைக்கு பலாம் டேட்ல வந்து சித்தார்த்தம்மா கல்யாணம் இருக்குல்ல, நம்ம 2 பேரும் போனா அந்த பொண்ணு கண்ணை கத்துக்கணுமே. அந்த பலாம் டேட்ல நான் வர முடியாது, அவுட். சரி, சவாலை நாளைக்கே வச்சுக்கோமா? நாளைக்கு வேணாம், நாளைக்கு வேணாம், 18லயே வை. 18 எடுத்து வந்து ஆரம்பத்தை ஒரு குத்து, எடுத்துட்டு வந்தா ஒரு தட்டு, லெஃப்ட்ல காட்டி ரைட்ல வாங்க வாத்தியாரே. யோ அத நான் செய்வேன் யா, நீ என்ன மிரட்டாத. உட்காரு. அப்ப போடு கையெழுத்து. நான் கோதாவல செத்தா யாரும் பொறுப்பு இல்ல, இப்படிக்கு இதுதான் கையெழுத்து. இங்க பாருங்க, சும்மா போடு வாத்தியார், தைரியமா போடு 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 பேட்டைக்கு வாத்தியார்ல எப்படி சோடா எடுக்கிறான். என்னையா அவன் எத்தனை சோடாயா குடிக்கிறான்? எல்லாம் நரம்பு வேலை தான், உடம்புல சூட ஏத்துறான். என்னடா கைய என்னமோ பண்றான்? கத்திரி வெட்டுல அதான் கைய தீட்டுறான். அதுலதான் வேலை வச்சிருக்கான். பத்திரம் அந்த கைய ஓங்க விடாத. நான் ரெடி. அவன் ரெடியா? என்ன அவசரம்? இன்னும் அவன் ரெடியாங்க. என்னம்மா நீ ரெடியா? என்ன என்னாச்சு கேக்குறேன்? என்ன கேளு. நான் என்ன பண்ணுவேன்? என் டைம் வந்துருச்சு. நீ கடவுளை வேண்டிக்கோ. அவ்வளவுதான். ஆறுமுக மின்னுடா. மாரிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? அந்த 2வது படி கொடுங்கய்யா. அதுக்குள்ள அவசரப்படுற 2வது மணி
நம்மால முடியாது நம்மால முடியாது எப்படி போனா உனக்கு என்ன வாத்தியாரே? திரும்பி வாத்தியாரே. நீ போ வாத்தியாரே. இப்படி போடு வாத்தியாரே. யோ 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 யாரையா யோ யாரையா என்ன நீ பண்ண என்ன பண்றீங்க ஹலோ யாரையா ஆடா என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, 8 நாள் பூ வாங்கின்னு போலான்னு வந்தேன். உனக்கு அதுக்கு 8 நாளுக்கு பூ? 8 நாள் 8 ரூபாய்க்கு வாங்கின்னு போலாமே. உன் கையால தொட்ட பூனா வாஜனை சும்மா தானா? உடம்பு எப்படி கேட்டு சமயத்துல உன்னை நினைக்கும் போதெல்லாம் ஒரு சுத்தி அழிச்சுனே போறேன். ஆனா நிதானமா தேத்தினே வரேன். இப்படியே போது என் பைப்பு. பார்த்து பேசு, என் மச்சானுக்கு தெரிஞ்சிட போகுது. அதான் ஓ மச்சான். அரப்பாவி, என் மச்சானுக்கு தெரியாது. அவர் தான் என் கத்திரி வெட்டு மாறி. என்னடா ஜகா வாங்குற? எந்திரிடா எந்திரி எந்திரி இப்படி வா இப்படி ஏண்டா கைய கீழே போடுறா வணக்கம்மா ஏண்டா நீ தானே அந்த மைனர் ரூட்ல வேலை செய்யற ஆமா நான் தான். அந்த வட்டாரத்துல கூட உன் கொடி தான் பறகுது வச்சாரு. பரகட்டா பரகட்டும் பரகட்டும் பரகட்டும். ஆமா நீ எங்க வந்து பூ வாங்க வந்துக்கிறார். நீங்க சொல்றீங்களா உங்களுக்கு? ஏண்டா நீ ஒண்டி கட்ட உனக்கு என்னத்துக்கிட்டா 8 அணா பூவு? என்னதுவா ஒண்டி கட்டான சாமி பூஜை கிடையாதா? சாமி விடுங்க தெரிக்காதடா. வரட்டா வாடங்க வாட 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 கோட்டனா அங்க என்னடா பாக்குற முடறனா தாவடிக வந்துட்டு இவரு பூ வாங்க வந்தாங்க பெரியவரு கோட்டனா நெஞ்சிருக்கா மஞ்சா சோத்த கழட்டிட்டு வந்தான். நீ விட்டடவா அவனை ஆச்சுன்னா அவனுக்கு பேர் இல்ல மச்சான்னா. ஆபாஸ் கொடுத்து அவுட்டு. நான் எதுக்கு தெரியுமா வந்தேன்? இந்த பூ சமாச்சாரம் கூட முக்கியம் இல்ல. ஆனா இந்த அறுப்புக்கார ஆரம்பங்கள்ல அவன் சொன்னான், என்னடா அந்த உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்டு சொல்லிருக்கான். ஒண்ணு இல்ல, அன்னைக்கு என்னமோ மார்க்கெட்ல தடுக்கி கீழே வந்துட்டாராம. அது என்னமோ நீதான் கீழே தள்ளி விட்டு அடி அடி நடிச்சு அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டேன்னு ஊர் ஜனங்கள்லாம் உன்னை கூட்டி வந்து மாலை போட்டாங்களாமே. அதுக்காண்டி ரொம்ப கோவமா இருக்கான்ப்பா. உன்னை சவாலு கூப்பிடுறான் அவன். என்னையா உளர்ற நீ? நான் ஏன் உளர்றேன்? அந்த ஆளு கேட்க சொன்னதை வந்து கேட்கறான். அவ்வளவுதான். என்னடா மாறி என்னடா பெரிய கொம்பா? சீமான் வந்து அவனை கோதாமையில கூட்டாடா ஒரே குத்துல அவனை எமலாவத்துக்கு அனுப்புறேன் சொல்றான் அவன். ஒண்ணு உன் கத்திரிப்படி முன்னால அவன் நிக்க மாட்டான் எனக்கு தெரியும். சமாச்சாரி பேசாம சவாலு கொத்துக்க. இன்னைக்கே கூட்டியாட்டா? நீ என்னத்தை கூட்டியாரு? அவனை எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கணும் நம்ம. ஏன் பயப்படியா? வந்து இப்ப நம்ம பேசிக்கணுமே, இதை நீ ஒண்ணும் கண்டுக்காத. அவன் வந்து அதாவது தெரிஞ்சுக்கணும்னா சுதாச்சிக்குவான். ஜோர் இருக்காது. ஒண்ணு கண்டுக்காது. பேசுறது ஒண்ணு சொல்லாத. சொல்ற சமாச்சாரம் நல்லா தெரியும். பூ அங்க வருது. இனிமே பூஜையே விட்டோம். நிஜமாவே சண்டைக்கு போ. நீ யாரு? அறுப்புக்கார ஆறுமுகம் சாமானிய ஆளா? வெத்தலை பாக்கடியில உட்காந்துன்னு சும்மா சோம்பல் முடிச்சா கூட சோடாதான் கேட்கறாங்கன்னு ஒச்சி கொடுத்து துட்டு கேட்க மாட்டேங்கிறானுங்க. அப்பேற்பட்ட ஆளு நீ. கேவலம் பூ கூட தொடுக்க தெரியாத பையன் அந்த மாறி சோமாரி. அவன் உன்னை அச்சான்னு சொல்லி மாலை போட்டுக்காரன். அவனுக்கு கேட்கறது எவ்வளவு அதிகமா இருக்கு. கடிக்கும் என்ன அப்படியே சொன்னாவன். அவன் எனக்கு ஈடா ஜோடா அச்சார அது நமக்கு தெரியுது. ஆனா அந்த பையன் தெரியுமா சொல்றான், என்னடா உங்க ஆரம்பம் பெரிய கொம்பா? அப்புறம் என்னமா சொன்னானே, ஆபாஸ் குட்டானி அவுட். அப்படியே சொன்னாவன். வேணா 4 பேர் மத்தியில கோதால அவனை போன பெரட்டு பெரட்டணும். அப்பதான் நமக்கு பேரு. நான் பேர்றான் சீக்கிரம் கொஞ்சம் போறீங்க. என்னப்பா என்னடா அவங்க வாத்தியாரு மாறி ரொம்ப ராங் பண்றான். நம்ம வர சொல்ற கோதாவுக்கு அதெல்லாம் வரமாட்டாங்க. கேட்டா நேரம் இல்லையா அப்படின்னு. எங்க வாத்தியாத்தையும் வேலை இது வெளிச்சாரம் கோதாலே சந்திச்சுக்கப்பா. ஹலோ 7163 பிரபு வீடு. நான் தான் வேலைக்காரர் சோனாசம் பேசுறேன். நீங்க யாரு? என்ன வேணும்? யாரு? ஜானகியா? அவசரமா பேசுறவா? இதோ வந்தேன். நாள் பூரா இதே தொல்லையா போச்சு. நீங்க 2 பேரும் சீரும் சிறப்புமா இருக்கணுங்கிறது தான் ஐயா ஆசை. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா வீட்டுக்கே ஒரு கலை. என் உடம்பு சரியில்லாத அந்த நிலைமையில இவ இங்க வந்ததுக்கு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமாடா? நீங்க கவலைப்படாதீங்க மாமா. உங்களை கண்ணு கருத்துமா நான் பாத்துக்கிறேன். என்ன ஒண்ணு இல்ல, இந்த இது இந்த மேடையில போன் வந்தது. போனா வர்றேன். உங்களுக்கு நீங்க உட்காருங்க. சின்னையாக்கு வந்தது. யாரா வண்ணா? ஜானகி. ஜானகியா? ராமன். ஜானகி ராமன். ஓ ஜானகி அவனா? ஜானகி
உரைக்கலாமாப்பா? நானும் சொல்லலாம்னு பார்த்தேன், ஆனா உரைக்கிற மாதிரி வேற யாராவது சொல்லட்டும்னு தான் சும்மா இருந்தேன். இவன் வேலையை பாடுறா. சரிங்க. இத பாரு மல்லிகா, நான் ஒரு காலத்துல பணத்து முன்னால தான் தோன்றியா சுத்தினது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா அதெல்லாம் நிலையானது இல்லைன்னு நான் இப்ப உணர்ந்துட்டேன். மல்லிகா, இப்ப என் எதிர்காலமே உங்ககிட்ட தான் இருக்கு. ஹலோ, 7136 பீராபு வீடு, யாரு வேணும்? நீங்க யாரு? அட நான் சோனா சொல்றேன், அதை பத்தி உனக்கு நீ யாரியா? 5 ரவுண்டு அருணாச்சலமா? அருணாச்சலமா? அந்த ரவுடி கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? வேடக்கு நான் பாத்துக்கிறேங்க ஐயா. 5 ரவுண்டு அருணாச்சலம். இனிமே நீ நம்ம ஐயாவை ரவுண்ட் அடிக்காத, பிரயோஜனம் இல்ல. பாவம், அவர் பாக்கிட்டே காலி. ஆளை கொஞ்சம் நிம்மதியா விடுங்கப்பா. யோ, எது அதுக்கா ஏன் என்ன கத்துற? யோ, ரவுடியா இருந்தா உன் வரைக்கும் அடிச்சு முடியா? போன்லையா? சீ, வேடாக்கல. என்னங்க அவங்க ஆளு கண்டபடி பேசுறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ கீழே போ. யார் வந்தாலும் கண்டிப்பா ஐயாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றேன். நல்லவனா இருந்தா கேட்டு போவான். ரவுடி பசங்களெல்லாம் யார் சமாளிக்கிறது? உனக்கு என்னடா பார்க்க முடியாதுன்னு சொல்லண்டா. பல்ல கட்டி கையில கொடுத்தாம அதை பத்தி பரவாயில்ல, நான் போலீஸ் வரைக்கும் போறேன். பல்ல கட்டதுக்கு அப்புறமா போலீஸ் போடா.